திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நல்லதையே நினையுங்கள், நல்லதையே சொல்லுங்கள், நல்லதையே கேளுங்கள், நல்லதே நடக்கும். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி, இன்று நான்காம் திருமுறையிலே திருமறைக்காடு என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நேற்றும் 4ஆம் திருமுறை, இன்றும் அப்பர் பெருமான் பாடிய அந்த 4ஆம் திருமுறையிலே 34வது பதிகம். திருமறைக்காட்டிலே பாடிய பதிகத்திலே இதுவும் ஒன்று. இந்த பதிகத்திலே என்னவென்றால், எல்லா பாடல்களிலையும் ராவணனை பற்றி குறிப்பிட்டு வருகிறார். எல்லா பாடல்களிலையும் ராவணனை குறிப்பிடுகிறார். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இல்லை. ஏதாவது ஒரு பதிகத்தில் கடைசியில் ஒரு பாடலில் சொல்லுவார். ஆனால் இந்த பதிகத்தை பொறுத்தவரை எல்லா பாடல்களிலும் ராவணனை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ இந்த பதிகத்திலே நாம் 3வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். மிக பெருத்து உலாவ மிக்கான் ஒரு தேர்கடாவி அகப்படுத்து என்று தானும் ஆண்மையான் மிக்க அரக்கன் உலகத்து எடுத்தான் உகைத்து எடுத்தான் மலையை ஊன்றலும் அவனை ஆங்கே நகைப்படுத்தி அருளி அவனை ஆங்கே நகைப்படுத்தி அருளினான் ஊர் நான்மறைக்காடு தானே. மிகப்பெரிய உருவம், மிகப்பெரிய உருவத்தை கொண்டு எங்கும் சஞ்சரிக்கக்கூடியவனாக உள்ள ராவணன் நகைத்து தேரோட்டியை அதட்டி மலையை மேவி தேரை செலுத்து என்று நிர்பந்தித்தான். அது தேர் இயங்காமையால் தன் மிக்க உடம்பினை செயற்படுத்திய அளவில் அந்த வலிமையை முழுவதும் கொண்டு செலுத்தி மலையை பெயர்க்க தன் உடம்பினை செயல்படுத்திய அளவில் அவனை அவ்விடத்திலேயே சிரிக்கப்படுதலுக்கு, அதாவது நகைப்படுத்தி அருளினர், சிரிக்கப்படுதலுக்கு உரியவனாய் அடியே நசுக்கியவனுடைய ஊர் 4 வேதங்களும் வழிபட்ட மறைக்காடு, நான்மறைக்காடு. 4 வேதங்கள். பெருத்துன்னா மிக பெருத்துன்னு அர்த்தம். உலக மிக்கான், அகப்படுத்து என்பது உட்பட செய்தல். தேர்ப்பாகனை ஏவுகிறான், விரைவாக செல் என்று பாகனை ஏவின. தேர்ப்பாகனை அரக்கன் தன் தேர்ப்பாகனை அகப்படுத்து என்றதோடு இல்லாமல் தானும் எடுத்தான். தன் உடல் வலிமை முழுவதையும் காட்டினான்.
அவனை அங்கே அப்பொழுதே அந்த இடத்திலேயே அப்பொழுதே அது காலை அப்படி லேசாக ஊன்றினார், அவ்வளவுதான். நசுங்கிட்டாயா? அப்படி நசுக்கியவனுடைய ஊர் எது? 4 வேதங்களும் அருளியவன். அப்படிப்பட்ட திருமறைக்காடு பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். மிக பெருத்து உலவ மிக்க ஒரு தேர்கடாதி அகப்படுத்து என்று தானும் ஆண்மையான் மிக்கரக்கன் உகைத்து எடுத்தான் மலையை ஊன்றலும் அவனை அங்கே நகைப்படுத்து அருளினான் நான்மறை காடுதானே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமறைக்காடு செல்வோம். திருமறைக்காடு செல்லுகின்ற பொழுது சிவபெருமானுக்கு பின்புறத்திலே மணவாள கோலத்திலே இருக்கக்கூடிய நம்பெருமானையும் வழிபட்டு பிறர்க்கரிய பேராற்றல் மிக்க செயற்கரிய உள்ளே பெருமானுடைய பேரருளை பெற்று செயற்க அரிய செயல்களை எல்லாம் நாம் செய்து என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் வாக்கிற்கு இணங்க நாமும் உழவார பணியை செய்து நலம்பல பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.